ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த சூப்பர் பார்க் போயிட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா நானே ஒரு பிரேக் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ வந்து அடுத்தது கார் மாதிரி ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, கார்ட்டிங்காக வந்திருக்கிறோம். அது வந்து ஷா அலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடல்ட்ஸ்க்கு சரி ஃபஸ்ட்டு குழந்தைங்க பண்ணட்டும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறோம். You have to cover your head basically, so that when you are wearing the helmet. Hey, ninja kids மாதிரி பண்ணுங்க. இப்போ பண்ணு. நாங்கள் வந்து 3 செஷன் குழந்தைங்களுக்கு 3 செஷன் அடல்ட்ஸ்க்குன்னு வாங்கியிருந்தோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 3 செஷனையும் ஒரே டைமில் முடிக்கிறதுனால முடிக்கலாம், இல்லை ஒரு அடல்ட் செஷன் ஒரு கிட்ஸ் செஷன் அந்த மாதிரி மாறி மாறி கூட முடிக்கலாம். சரி ஃபஸ்ட்டு கிட்ஸை என்டர்டெயின் பண்ணிடுவோன்ட்டு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டோம். You must not bump into each other, okay? And then in case you are accident or you are stuck into the barrier, you're gonna raise your hand and then the marshal will help you, okay? So on the card here's the 2 pedals. So the right one, the green one is the gas, it's for go. So the red one here you press is for the brake and stop. So when the marshal asks you to stop or brake, you use this one, okay? So the steering wheel, this is when you go to the right, this is you go to the left. Okay, I don't want you to raise your hands. You want to 3, 2, 1, go. நாங்கள் வந்து உண்மையிலேயே நினச்சே பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இது வந்து ரொம்ப புதுசுங்க. 2 பேர்த்துக்குமே ஒரு கார் டிரைவிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசு. ஆக்சலரேட்டர் அமுத்தி கார் போகுங்கிற கான்செப்டே அவங்களுக்கு ரொம்ப புதுசு. ஓட்டுவாங்களோ மாட்டாங்களோன்னு எல்லாருமே நாங்கள் 2 ஃபேமிலியுமே அப்படி தான் நின்றுட்டு இருந்தோம். அவங்க 3, 2, 1 ஸ்டார்ட்னு சொன்னோன்னா அவங்க பாட்டுக்கு ஏதோ 10 வருஷம் ஓட்டி பழக்கமான மாதிரி அவங்க ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க லேன் ப்ராப்பராக வச்சுருப்பாங்க, அந்த லேனை ஃபாலோ பண்ணி வரணும். அவங்க 2 பேருமே அழகாக அந்த லேன் ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டே இருந்தாங்க. எங்கள் கைடன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து வேண்டியதில்லை. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஓகேன்ட்டு போயிட்டே இருந்தாங்க. Okay, and the award goes to Atvik and Riya. So இப்போ கிட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அடல்ட்ஸ்க்கான ரேசிங். அடுத்தது வந்து அடல்ட்ஸ்க்கான ரேசிங். இந்த பூச்சி மகமூடி கொள்ளக்காரன். ஆக்சுவலாக கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க லெவல் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ அழுத்தினாலும் இந்த ஸ்பீடில் தான் போகுங்கிற மாதிரி. அடல்ட்ஸ்க்கும் அதே மாதிரி இருக்குங்க, மீடியம், ஹை, லோ அந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து மீடியம் லெவல் கொடுத்துருந்தாங்க. அழுத்தினோன்னா பயங்கரமாக போகும், ஃபாஸ்ட்டாக போகும். எஸ்பெஷலி அந்த லேன்ஸ் திரும்பும்போது கவனமாக திரும்பணும். இன்னொன்று என்னென்னா அதில் ஏதாவது நம்ம இடித்து டேமேஜ் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக வந்து ட்ரைவ் பண்ணணும். அதில் ரேசிங் மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட் யார் வந்தால் செகண்ட் யார் வச்சாங்கிற மாதிரிலாம் கொடுப்பாங்க. இன்னொன்று ஸ்பீட் கண்ட்ரோலும் இருக்கும். நம்ம எவ்வளோ அழுத்தினாலும் இவ்வளோ ஸ்பீட் தான் போகுங்கிற மாதிரியும் செட் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் செட் பண்ணியிருந்தாங்க. பட் சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. அடல்ட் கார்ட்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ரேசிங் மாதிரி போனோம். ஆக்சுவலாக அந்த ஹெல்மெட் கொடுத்ததில் பாருங்கள் அவ்வளோ அச்சே விழுந்துச்சு. அவ்வளோ ஹெவியான ஹெல்மெட்டு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கு இன்னும் ஒரு செஷன் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் முடிக்கலான்ட்டு முடிச்சிட்ருக்குறோம். Bye bye, Riya. Bye, Papu.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று வந்து எனக்கு நான் எப்படி எடுத்ததே தெரில, எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி முடிச்சேன்னு எனக்கே தெரில. ஸோ இதோட கண்டினியூவேஷனாக இந்த வீடியோ இருக்குமா இல்லை இது புது வீடியோவாக இருக்குமானே எனக்கு தெரியல. ஆனால் எங்களோட அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸை உங்களுக்கு காட்டணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அப்பப்போ வீடியோ எடுக்கிறோம். இப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு நம்ம ஏற்கனவே இந்த அவுட்லெட் மால் வந்திருக்கிறோம் ஷாப்பிங்க்கு. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப அழகாக 2 பேரும் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரியா அவங்க வந்து இப்போது ரீசெண்டாக பேங்காக் போயிட்டு வந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஆர்ட்பிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் ஒரே மாதிரி. நான் அழகாக நான் காட்டுறேன், இப்போ பாருங்கள். ஏய் காட்டுங்கடா அவங்க ட்ரெஸ்ஸை அழகா. அதுக்கு ஸ்மைல் பாப்பா. சி ஸோ டீ குடிச்சிட்டு ஷாப்பிங்கை வந்து இனிதே ஆரம்பிக்க போகிறாங்க. 2 பேரும் நின்று ட்ரெஸ்ஸை காட்டுங்களேன்டா அழகா. ஆக்சுவலாக குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு மூடில் வந்து நல்லா ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுப்பாங்க அழகழகா, இன்னொரு மூடில் நிற்கவே மாட்டாங்க. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்தேன். कलर शूज पेर पंचवर्ण के लिया पिंक ब्लू येलो ब्राउन सट्टे मेले एव्वलो बटन्स அப்படி போய்ட்டு அப்படி போ. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த ஷூ வந்து கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஜீன் இல்லை ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டோம்னா உண்மையிலேயே அந்த ஷூ வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஷாப்பிங் ஆரம்பிச்சோமா, கலராக நாளை தூக்கி கையில் போட்டோமா அப்படின்னு சுற்றிட்டு இருக்கா. இந்த கலரில் ஷூ வந்து நல்லா பிங்க் ப்ளூ எல்லாம் கலந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்தோன்னே இந்த மஞ்சள் கலர் கண்ணை அது மஞ்சள் கலரா ஃப்ளாரசன் கலரா? மஞ்சள் தான், எல்லோ லெமன் எல்லோவா? ஹில் ஃபிகரில். ஆனால் நிறைய ஆஃபர், நல்ல ஆஃபர் இருக்குது. நல்ல ஆஃபர், பயங்கரமான ஆஃபர், எல்லாம் நல்ல ஆஃபர். ஹில் ஃபிகருக்கு ஓகே, நல்ல ஆஃபர் தான். அப்புறம் இந்த டிஷர்ட் ஒன்று, சும்மா டிஷர்ட் நல்லா இருக்கா? நல்லா பேக் ரொம்ப நல்லா இருக்குல்ல, மெட்டீரியல் சூப்பராக இருக்கு. நல்லா ஓகே பார்க்கலாம். ஓகேங்க, நாங்கள் வந்து ஒரு மணிக்கு ஷாப்பிங் ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக எங்களுக்கு பெரிய ஷாப்பிங் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். ஸோ கொஞ்சம் நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு டைம்லாம். கலர் பேக் வாங்கினேன். ஆமாம், கலர் பேக் வாங்கினேன். ஆக்சுவலாக நம்ம அதை வாங்கணும்னு வரதில்லை, ஆனால் அது இப்போ கடையில் பார்த்து ஒரு நல்ல டீலில் இருக்குதுன்னா டக்குன்னு எடுத்துடணும். அண்ட் இவங்க வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. டைம் வந்து ஆல்ரெடி 9 ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்டாரண்ட் தேடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷூ பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே இவங்களுக்கு டின்னரை முடிச்சிடலான்ட்டு பிட்ஸா வாங்கி கொடுத்துருக்குறோம். சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சீக்வன்ஸ் நைட். நேற்று நைட் நாங்கள் சீக்வன்ஸ் ஆடி நாங்கள் ஜெயித்தோம். இன்றைக்கும் வந்து சீக்வன்ஸ் ஆடி இவங்களை வந்து வாஷ் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் எங்களோட டாஸ்க். வாஷ் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து டாஸ்க்கு. முடிச்சுட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகும். நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லாமே கண்டினியூ ஆகும். ஓகே, is not starting a YouTube channel. We love watching them in the YouTube. They are talking so well, they are talking so cute. Why are you not starting a YouTube channel னு கேக்குறாங்க. நம்ம ஒரு YouTube சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஆத்விக் அண்ட் ரியா வேர்ல்ட். அப்படி சொல்லவா? ஆத்விக் அண்ட் ரியாஸ் வேர்ல்ட். So in the video we will do Lego hacks and build Lego sets. நீ லெகோ பண்ணுவ. How about ரியா? We first Riya's world, then Adik's world, then Riya and Adik's world. So in Riya and Adik's world we'll do both Riya's things and my things. Okay. Yeah. Like Mars or Venus. Venus can't hide, baby. Venus is
ஷாப்பிங். ஸோ நேற்று வந்து நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது நைட்டு வந்து ஒரு 10:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு கிட்ஸை வந்து செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் சீக்வன்ஸ் நைட்டு போட்டு ஜெயிச்சு தூங்கும் போது மணி வந்து 3:30 மணி முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டோம். காலையில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மிட் வேலி மால் இருக்குது பார்த்தீங்களா, மோத்தி ஆஃபீஸ் இருக்க மால். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஷாப்பிங், லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் வந்து இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து கிளம்புறாங்க. ஸோ அது ஷாப்பிங் போயிட்டு நான் கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி காலையில் வந்து மோத்தி லஞ்சுக்கு என்னென்ன செய்யணும். இன்றைக்கி பிரியாணி, சிக்கன் 65 அக்காவை வந்து பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அண்ட் குழந்தைங்க வந்து வந்ததுலேருந்து பாத் டப் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நேற்று நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டதுனால பாத் டப் போக முடியல. அதனால இன்றைக்கி காலையிலேயே பாத் டப்பில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ அதையும் பாருங்கள், கிச்சன்லேயும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நேற்று சில பொருட்கள்லாம் வந்து நான் வாங்கினேன் அந்த அவுட்லெட் மாலில். அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்புறம் நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபிஎல்ல வாங்குவோம் பார்த்தீங்களா, காலையிலேயே டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ 65க்கு தனியாக, பிரியாணிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டோம். மோத்தி தான் அந்த பிரியாணி சட்டியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பண்ணுறதா இருந்துச்சு. பட் அக்கா வந்து சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே சொந்தமாக மசாலாலாம் அரைச்சி. ஸோ அதனால் அக்கா பொறுப்பில் விட்டாச்சு. இந்த பக்கம் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு இருக்காங்க 65க்கும் பிரியாணிக்கும். இன்னொரு சைடில் பாத் டப்பில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பா ஓ இங்க பாரு அம்மோ, இங்க பாரு. May I come in? Here you go for your drink, sir. Strawberry! We hope you like it. Enjoy your majesty. Strawberry! Enjoy little naughty ones. Wow, is it nice? Is it nice? Sorry sir, we don't sell coffee and biscuits to children below 12 years old. Is there anything else I can help you Can with? I please have some orange juice? Orange juice, all right. Yay, we're gonna have orange juice. I'm gonna take a little bit. இந்த பாத் டப்பில் வர ஃபோம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப நேரம் சாதா சோப் தண்ணியிலலாம் உட்காந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு இச்சினஸ் வந்துடும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லியே ஆன்லைன்லலாம் நிறையா வந்து பாத் ஃபோம் வந்து விற்கும். ஃபோம் வர மாதிரி ஷாம்பூஸ் வந்து விற்கும் பாத் டப்புக்கு போடுறதுக்குன்னே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி தான் ஒன்று வாங்கினோம். பாத் பாம் வந்து சும்மா பாத் அண்ட் பாடி வாஷ். Both of you together, show your hands like this. There. Like this. Like this. Together like a bucket. Two hands, yes, everything together, okay? Then Okay, you rendu guys can bring it down. மெதுவாக அதை கரைச்சி விடுங்க. 2 பேரும் சேர்ந்து கரைச்சி விடுங்க. Let's scratch it. You're scratching? Yeah. See? அதில் ஸ்மெல் வருதா அத்வேக்? Let's put it. இது கொஞ்ச நேரம் No. ஸ்மெல் வருதா? இது கொஞ்ச நேரம் ஆகும். இதுல வரும். You can just drop it down if you want. Where It will is the keep on. song? Okay, the song is coming now. Come on, take phone. சாங் இல்லாமல் அவங்க பாத் டப்பில் இருக்க மாட்டாங்க. All right, boys. ஸோ சிக்கன் 65க்கு மசாலா போட்டு வச்சுட்டாங்க. இதில் வந்து 65 மசாலாலாம் அவங்க பெருசாக ஆட் பண்ணுறதே இல்லைங்க. எல்லாமே வந்து சொந்தமாக மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி மசாலாவே போட்டு செஞ்சிடறாங்க. அண்ட் பிரியாணிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சொந்தமாக மசாலா பொடி அரைச்சி அதை தான் வந்து சேர்க்குறாங்க. இந்த பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி. நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் இதையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இன்னொரு நாள் நம்ம வந்து தெளிவாக பிரியாணியை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அக்கா வந்து இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க, இந்த ஸ்டேஜில் எடுங்கன்னு சொன்னதுனால ஓடி வந்து எடுத்தேன். ஸோ சிக்கன் போட்டு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக ரெசிபியோட கவர் பண்ணுறோம். நாங்கள் போய் கிளம்பிட்டு வரக்குள்ளே அக்கா எல்லாம் முடிச்சு டைனிங் டேபிள் கொண்டு வந்துட்டாங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? தயிர் பச்சடி, ரசம். இது வந்து வெறும் தயிர் வேணாலும் வெறும் தயிர். இது சாதம்.
பிரியாணி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு லைட்டாக. அந்த தேக்ஸால் இன்னும் நிறைய இருக்குது. இது நாங்கள் சாப்பிட்றக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. 65 வந்து பொரிச்சிட்ருக்காங்க. ஒரு நிமிஷம் இருக்காங்க. சிக்கன் 65 அக்கா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி ஓகேக்கா சாப்பிட எடுத்துக்கலாம். ஆமாம் நல்லா சாஃப்டாக இருக்குக்கா. 2 பேரும் சாப்பிட்றீங்களா? அவ்வளோங்க. அதுக்கு பாய் சொல்லிடுறியா? அவ்வளோதாங்க, ஃபைனலாக டிபார்ட்டிங் மொமெண்ட் வந்து வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 3 days 3.5 days தான், பத்தவே இல்லை. ஸோ நிறைய நாள் இருக்கிற மாதிரி வர சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீ பார்ட்னர்ஸ். டீ வந்து குடிச்சிட்டே இருப்பேன். எங்கேயாவது போனோம்னா டீ வந்து இருந்துச்சுன்னா வாங்குவோம். நான் ரொம்ப குடிப்பேங்களா, அதனால் பரத் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பார், டீ வேணுமான்னு. இப்போ கிளம்புறப்ப கூட டீ குடிச்சிட்டு போகலாம் வாங்கன்னாரு. டீயா நல்லா குடிச்சாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவ்வளோதான், அவங்க நல்லபடியாக கிளம்பிட்டாங்க அண்ட் போய் ரீச்சும் ஆகிட்டாங்க. என்னங்க 45 minutes ஃப்ளைட் ஏறி இறங்கிடுச்சு. அவ்வளோதான், சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க. ஸோ இன்னொருக்கா சீக்கிரமே வந்து சந்திப்போன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறோம். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கேப்பாக இருக்குது. ஸோ நல்லபடியாக அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் விலாக்லாம் எடுக்கல, ஏன்னா முந்தானியல் நைட்டும் வந்து 3 o'clock தூங்கினதுங்களா. ஸோ வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஆல்ரைட். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து நல்லபடியாக வந்து கிளம்பிட்டாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 week வந்து வீடியோ போடல. அதுக்கு வந்து நிஜமாலே சாரி. ஒரு பிரேக் வந்து தேவைப்பட்டுச்சு, ஏன்னா மாறி அடுத்தடுத்து வந்துட்டே இருந்துச்சுங்களா. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. சரி, அப்பயும் ரொம்ப புஷ் பண்ணி எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்தேன். அண்ட் அன்றைக்கி அவுட்லெட்லேயே நான் உங்களுக்கு காட்டினேன் நான் என்னென்ன எடுத்தேன்னு. ஆனால் அன்றைக்கி நிறையா இருந்ததுனால எங்களால் அதை ப்ராப்பர் vlog-ஆ வந்து எடுக்க முடியல. ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் தான். ஆக்சுவலாக எனக்கு வந்து டோட் பேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. டோட் வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி எல்லாமே, ஏன்னா எனக்கு வாட்டர் பாட்டில் எப்பயுமே இருக்கணும். ஸோ அதனாலேயே நான் டோட் நிறையா வாங்குவேன். ஆனால் இது வந்து ரொம்ப கலர் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து டாமி ஹில்ஃபிகர்லேருந்து. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஒரு வாலெட், கொஞ்சம் காயின்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நிறைய வைக்க முடியாது, பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிது. ஒரு லெமன் எல்லோ கலர், ஓகேங்களா. அது நல்ல ஆஃபர்லேயும் இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். அண்ட் தென் டிஷர்ட், இன்னொன்று டாமியில் வந்து டிஷர்ட். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக தான் எடுத்தேன். இது வந்து ஒரு கேண்டி பிங்க், இந்த பஞ்சு மிட்டாய் பிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலர். ஸோ ரொம்ப நல்ல டிஷர்ட். அண்ட் சூப்பர் ட்ரைலையும் அதே மாதிரி ஒரு டிஷர்ட் வாங்கினேன். இதுவுமே வந்து அந்த கலருக்காக தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ரீசெண்டாக இந்தியாவில் ஒரு சூப்பர் ட்ரை பார்த்தோங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போட்டிருந்தாங்க. இந்தியாவுக்கு அந்த காஸ்ட் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. டிஷர்ட் எஸ்பெஷலி ஒரு டிஷர்ட்டுக்கு வந்து ரொம்ப சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, அதனால் இது வாங்கினேன். ஸோ 2 டிஷர்ட், ஒரு பேக். அண்ட் முக்கியமாக வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் வாங்கணும்னு இல்லை, எனக்கு பிளானே கிடையாது. ஆனால் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். நான் நிறையா ஒயிட் ஷூஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கலர் ஷூஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பிடிச்சதுன்னு சொல்லி வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டீவ் மெய்டன்லேருந்து ஒரு ஷூ. ஓகே, எல்லா கலரும் இருக்கும். நீங்கள் என்னென்ன கலர் கேட்குறீங்களோ எல்லா கலரும் இதில் இருக்குது. இது எந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகும்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்ல டீல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஓகேங்களா. ஸோ இந்த வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அவுட்லெட் மால்ஸ் இல்லை இந்த மாதிரி ஆஃபர் போடுற கடைகள் எதுக்காவது போனீங்கன்னா நல்ல ஆஃபர் இருக்கும். இதை தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் பார்க்கும்போது அது நல்ல டீல் இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா வாங்கலாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்ததை வாங்கலாம், வாங்கணும்னு நான் சொல்லலை, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் நாங்கள் வாங்கினது. இந்த வீடியோ வந்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரில, பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை.